ராமாயணத்தின் அனைத்து சாத்தியக்கூறுகளையும் அறிந்த காலப்பயணி யார் தெரியுமா? முன்னொரு காலத்தில் புசுண்டி என்ற தீவிர சிவபக்தர். அவர் தினமும் விடாமல் சிவனை பல மணி நேரம் வழிபடுவார். கடுமையான தவங்கள் செய்து சிவபெருமானின் அருளை பெற முயற்சிப்பார். சிவனை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் அவர் பொருட்படுத்துவதில்லை. ஒருமுறை தனது குரு சிவனை வழிபடும் போது விஷ்ணுவை பற்றி தவறாக பேசினார். இதனால் கோபமடைந்த சிவன் அவரை பாம்பாக பிறந்து 1000 பிறவிகள் எடுக்க சபித்தார். 1000 பிறவிகளுக்கு பின் புசுண்டி ஒரு பிராமணனாக பிறந்து ராமபக்தராக மாறுவார் என்று அருளினார். அவர் பாம்பாக ஊர்ந்து, மீனாக நீந்தி, மிருகமாக அலைந்து, எண்ணற்ற பார்வைகளில் இருந்து உலகை அனுபவித்தார். இறுதியாக சிவன் வாக்குறுதி அளித்தபடி அவர் ஒரு பிராமண முனிவராக மறுபிறவி எடுத்தாரானால், பிராமணனாக பிறந்த பின்பும் புசுண்டிக்கு தான் கற்றதே உயர்ந்தது என்ற கர்வம் இருந்தது. இதனால் லோமச முனிவர் என்ற மற்றொரு முனிவரால் காகமாக சபிக்கப்பட்டார். இருப்பினும் அவர் சாதாரண காகமாக இல்லாமல் காக்கபுசுண்டர் என்ற பெயருடன் அழியாதவராகவும் ஆனார். பல யுகங்களாக நடந்த ராமாயணத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் நினைவில் கொள்ளும் வரத்தை பெற்றவராகவும் ஆனார். அவர் நீல பர்வதம் என்ற மலையில் வசித்து விஷ்ணுவின் வாகனமான கருடனுக்கு ராமாயண கதையை திரும்ப திரும்ப சொல்கிறார்.